ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் திருமலை ரத சப்தமியை பற்றி டிடிடி கொடுத்திருக்கக்கூடிய சில முக்கியமான அப்டேட்ஸ்களை பார்க்கலாம். ஒவ்வொரு வருடமுமே தை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை சப்தமி திதியை தான் ரத சப்தமி நாளாக கொண்டாடுறோம். இந்த சப்தமி திதியில தான் சூரிய பகவான் அவதரித்தனால இந்த ரத சப்தமி நாளை சூரிய ஜெயந்தி விழாவாகவும் நம்ம கொண்டாடுறோம். இந்த ரத சப்தமினால திருமலையில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. திருமலையில் ரத சப்தமினால ஒரு நாள் பிரம்மோற்சவம் என்றும் சொல்லுவாங்க. பிரம்மோற்சவ நாட்களில் மலையப்ப சுவாமி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் வந்து எப்படி பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாரோ அதே போல் இந்த ரத சப்தமி ஒரே நாள்லேயே மலையப்ப சுவாமி 7 வாகனங்களில் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார். அதனால தான் இதை ஒரு நாள் பிரம்மோற்சவம் என்று திருமலையில் சொல்கிறாங்க. காலையில் 5:30 மணிக்கு ரத சப்தமி நாள் சூரிய பிரபை வாகன சேவையோடு ஆரம்பித்து நைட் 9 மணி சந்திரபிரபை வாகன சேவையோடு முடிவடையும். காலையில் ஃபஸ்ட்டு வாகன சேவையான சூரிய பிரபை வாகன சேவை அதிகாலை 5:30 மணி தொடங்கி 8 மணி வரைக்கும் நடக்கும். அதிகாலை 5:30 மணிக்கு சூரிய பிரபை வாகன சேவையில் மலையப்ப சுவாமி சூரிய நாராயண மூர்த்தியாக வலம் வருவார். வலம் வரக்கூடிய சமயத்தில் மாட வீதிகளில் வலம் வரக்கூடிய சமயத்தில் மேற்கு மாட வீதியிலிருந்து வடக்கு மாட வீதி திரும்பக்கூடிய இடத்துல அந்த வடக்கு மாட வீதியினுடைய ஆரம்பத்தில் அங்கே வந்து மலையப்ப சுவாமி நின்றுடுவார். காலையில் 6:44க்கு அன்றைய நாள் சூரிய உதயம் இருக்கும் என்று டிடிடி சொல்லியிருக்காங்க. அந்த 6:44 மணிக்கு சூரிய பகவானினுடைய முதல் ஒளி கதிர் ஆனது மலையப்ப சுவாமியினுடைய நெற்றி பகுதி, வயிற்றுப்பகுதி மற்றும் திருப்பாத பகுதியில் படும். சூரிய பிரபை வாகன சேவையில் வரக்கூடிய சமயம் மலையப்ப சுவாமி சூரிய பகவானுக்கே உகந்த சிவப்பு நிறத்தில் பட்டாடையும் சிவப்பு மலர் மாலையும் அணிஞ்சிட்டு வருவார். சூரிய ஒளி பெருமாளினுடைய நெற்றி மற்றும் வயிற்று மற்றும் திருப்பாத பகுதியில் பட்ட உடனேயே ஒரு சிறப்பு ஆரத்தி காமிப்பாங்க. அந்த நேரத்தில் எல்லாருமே கோவிந்தா கோவிந்தான்னு கோஷமிட ஆரம்பிப்பாங்க. சூரிய பகவானினுடைய ஒளி கதிர்கள் மலையப்ப சுவாமி மேலே பட்ட உடனேயே, அதுவும் அவர் அன்று உடுத்தி இருக்கக்கூடிய சிவப்பு பட்டாடை மற்றும் சிவப்பு மலர் மாலை மேலே பட்ட உடனேயே சூரிய பகவானினுடைய ஜுவாலை போல மலையப்ப சுவாமி நமக்கு பளிச்சுன்னு காட்சி கொடுப்பார். இந்த சிறப்பு தரிசனம் நீங்கள் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா நார்த் மாடா ஸ்ட்ரீட்டினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய N1 N2 கேட்டுக்கு ஆப்போசிட்டில் உட்கார்ந்துக்கோங்க. N1 N2 கேட்டை ஒட்டி அந்த இடத்துல SV வேதிக் யூனிவர்சிட்டியினுடைய மாணவர்கள் ஆதித்ய ஹிருதயம் பாடுவாங்க. அங்கே தான் டிடிடி இஓ, டிடிடி சேர்மன் எல்லாருமே உட்கார்ந்துருப்பாங்க. பெருமாள் வரக்கூடிய நேரத்தில் இந்த குழந்தைகள் எல்லாம் ஆதித்ய ஹிருதயம் படிப்பாங்க. அந்த N1 N2 கேட் இருக்கக்கூடிய இடத்துல பந்தல் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். அதற்கு அந்த பந்தலுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் இடம் பிடிச்சி உட்கார்ந்துக்கோங்க. ரத சப்தமி பார்க்க வரக்கூடியவங்க எல்லாருமே அதிகாலையில் முதல்ல இங்கே தான் இடம் பிடிப்பாங்க. அதிகாலை 4 மணிக்கெல்லாம் இந்த இடத்துல இடம் பிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. 5:30 மணிக்கு வாகன சேவை ஆரம்பமாகும். 4 மணிக்கெல்லாம் இங்கே இடம் பிடிச்சிடுவாங்க. சிலர் நைட்லேருந்தே இங்கே இடம் பிடிச்சி வச்சுருப்பாங்க. சூரிய பிரபை வாகன சேவையில் மலையப்ப சுவாமி மாட வீதிகளில் புறப்பட்டு வந்து மேற்கு மாட வீதியிலிருந்து திரும்பி வடக்கு மாட வீதியினுடைய ஆரம்ப பகுதியில் நின்றுடுவார். எக்ஸாக்டாக 6:44 மணிக்கு சூரியன் உதித்த உடனேயே அன்றைய நாளினுடைய முதல் சூரிய ஒளிக்கதிர்கள் மலையப்ப சுவாமி மேலே படும்போது அந்த பக்கம் SV வேதிக் யூனிவர்சிட்டி மாணவர்கள் ஆதித்ய ஹிருதயம் பாடிட்டு இருப்பாங்க. இங்கே பெருமாளுக்கு ஆரத்தி காமிச்சிட்டு இருப்பாங்க. கூடவே பக்தர்களுடைய கோவிந்தா கோஷமும் இருக்கும். இதற்கு நடுவில் பெருமாளை தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். போன வருடமும் இது நம்முடைய சேனலில் சொல்லியிருந்தோம். நிறைய பேர் பார்த்துட்டு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தேங்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த முறையும் தவறாமல் இந்த தரிசனத்தை பார்த்துட்டு வாங்க. மாட வீதிகளில் வலம் வரக்கூடிய இந்த 7 வாகன சேவையும் பார்க்கறதுக்கு தரிசன டிக்கெட் இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. மூலர் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு தான் நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட் இருக்கணும் என்பது அவசியம். இன்று வெள்ளிக்கிழமை காலையில் அன்னமயா பவனில் டிடிடி இஓ அவர்கள் ரத சப்தமியை முன்னிட்டு மற்றும் ரத சப்தமியினுடைய ஏற்பாடுகள் குறித்து பேசுவதற்காக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த சமயத்தில் ரத சப்தமிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளை பற்றியும் கேட்டு தெரிஞ்சிருக்காங்க. அந்த ஒரு நாள் முழுவதுமே பக்தர்களுக்கு உணவு மற்றும் குடிதண்ணீர் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்கு என்பதையும் பார்த்திருக்காங்க.
வாகன சேவையினுடைய டைமிங்ஸ் குறித்தும் டிடிடி அப்டேட் பண்ணியிருக்காங்க. சூரியபிரபை வாகன சேவை அதிகாலை 5:30 மணி தொடங்கி 8 மணி சமயத்தில் நடக்கும். சின்ன வாகன சேவை காலை 9 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளும், கருட வாகன சேவை காலை 11 மணி தொடங்கி மதியம் 12 மணி சமயத்திலையும், ஹனுமந்த வாகன சேவை மதியம் 1 மணி தொடங்கி 2 மணியும் நடக்கும். அதற்கடுத்து புஷ்கரணி தெப்பத்தில் சக்கர ஸ்நானம் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி சமயத்தில் நடக்கும். அதன்பின் கல்ப விருட்ச வாகன சேவை மாலை 4 மணி தொடங்கி 5 மணி சமயத்திலையும், சர்வபூபால வாகன சேவை மாலை 6 மணி தொடங்கி இரவு 7 மணி சமயத்திலையும், சந்திரபிரபை வாகன சேவை இரவு 8 மணி தொடங்கி 9 மணி சமயத்திலையும் நடக்கும். இதில் முக்கியமான அப்டேட் என்னென்னா, பிப்ரவரி 4ஆம் தேதி திருமலையில் நடக்க இருக்கக்கூடிய ரத சப்தமியை முன்னிட்டு பிப்ரவரி 3ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் கீழ் திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்க மாட்டாங்க என்பதை டிடிடி தெரிவிச்சிருக்காங்க. பிப்ரவரி 3, 4, 5 இந்த 3 நாட்களும் கீழ் திருப்பதியில் திருமலை தரிசனத்திற்கான எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதே போல் அந்த நாள் பிப்ரவரி 4ஆம் தேதி என்னென்ன சேவையெல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க என்பது பற்றியும் டிடிடி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அஷ்டதளபாத பத்மாராதனா சேவா, கல்யாணோத்சவம் சேவா, ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் சேவா மற்றும் சஹஸ்ரதீப அலங்காரா சேவா பிப்ரவரி 4ஆம் தேதி கேன்சல் பண்ணியிருக்காங்க. ப்ரிவிலேஜ்டு தரிசனங்கள் என்று சொல்லப்படக்கூடிய என்ஆர்ஐ தரிசனம், டிஃபென்ஸ் பர்சனல் தரிசனம், இன்ஃபேன் தரிசனம், சீனியர் சிட்டிசன் தரிசனமும் பிப்ரவரி 4ஆம் தேதி கேன்சல் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 4ஆம் தேதி விஐபி பிரேக் தரிசனம் பார்க்கறதுக்காக கொண்டு வரப்படக்கூடிய ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் எதுவுமே பிப்ரவரி 3ஆம் தேதி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க என்பதையும், பிப்ரவரி 4ஆம் தேதி டைரக்டாக வரக்கூடிய விஐபிஸ், புரோட்டோகால் விஐபிஸ் மட்டும்தான் விஐபி பிரேக் தரிசனத்திற்காக அலோ பண்ணுவோம் என்பதையும் டிடிடி சொல்லியிருக்காங்க. அன்றைய நாள் பிப்ரவரி 4ஆம் தேதி ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் பக்தர்கள் எல்லாருமே வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தரிசன ஸ்லாட்டில் ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. தரிசன ஸ்லாட்டில் ரிப்போர்ட் பண்ணும் பட்சத்தில் வெயிட்டிங் டைமை அவாய்ட் பண்ணலாம் என்று டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. பிப்ரவரி 4ஆம் தேதி ரத சப்தமியை முன்னிட்டு எந்தெந்த இடத்துல என்ன லைட்டிங் டெக்கரேஷன், ஃப்ளவர் டெக்கரேஷன் செய்கிறாங்க என்பதையும், அந்த நாளுக்காக என்னென்ன செக்யூரிட்டி ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க என்பதையும் டிடிடி இஓ அவர்கள் நேராகவே வந்து மேற்பார்வை செஞ்சுருக்காங்க. இது எல்லாமே தான் ரத சப்தமியை முன்னிட்டு டிடிடி கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.